எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அம்மா குட்டி போட்டுருக்குது. அது ஆடு குட்டி போட்டுக்கிறாங்க அவங்க. தாத்தா பாடு. தாத்தா பாரு. பாருதான் சொன்னேன். பட்டு பச்சா அம்மா தான் பிறந்தா போறதா தப்பா கேட்டா எப்படி பேசிக்கிறாங்கல்ல. ஐயா ரெண்டு அப்பா இது உனக்கு போறதுடா. யாக்கறனா போடு கரெக்டா பார்த்து போடுறதுல என்னமே என்னோட மகளுக்கு பிறந்ததா. இது குழந்தை இது கந்தத்துல சுற்றி எடுத்துட்டு தெய்வத்துக்கு பிறந்தது. நீ பாலை குடிக்குதா இல்ல நான் குடிச்சிடுவேன். அவனு எப்படி கடை நம்ம டீ கடையில பால் குடிக்கலையா அவனுக்கு ஏற்றுவான். அழகான குழந்தைகள் பிறந்து விட்டது. இதுக்கு தாராட்ட வேண்டும். ஆமாங்க சீருடன் சீர்குடன் வளர்க்க வேண்டும். தாராட்ட வேண்டும். தொட்டில் கொண்டு வச்சுக்கலாம். ஐயோ யாரு விட்டு இப்ப மாடு வளர்க்க தெரியும். தொட்டி யாரு விட்டு பண்ண அந்த தொட்டியா சொன்னாங்க. மாடு தண்ணி குடிக்கும் அந்த தங்க தொட்டி. அட தங்க தொட்டில பொருள் ஒன்று இருந்தா கண்டிப்பாக பெயர் ஒன்று இருக்க வேண்டும். ஐயா அழகா
ஆமா என்னடா சொல்றேன் பாக்குறாரு ஐயா பெயர் சூட்ட வேண்டும் என்றால் யாராகினும் வேணுமே யாரை வைத்து பெயர் சூட்ட வேண்டும் உண்மைதான் இந்த குழந்தை பிறப்பதற்கு ஆமா காரணம் யார் யார் நாரத முனிவர் தான் ஆமாங்க அவர் சொன்ன யோசனையால் தான் அந்த மொக்காச்சாரிடம் சென்றோம் கடுத்தவ புரிந்தோம் குழந்தையை வளர்த்து விட்டார் தசரதன் முதல் மகனாய் பிறந்தவள் அவன் தாரக மந்திரத்திலே நின்றவள் தசரதன் முதல் மகனாய் பிறந்தவள் அவன் தாரக மந்திரத்திலே நின்றவள் நாய என்ன நார்து நாராயணம் பீராயணம் வரதுனாவா யார் யாரு நாரத மகாமுனிவர் அடே நீ யாரா தெரியல தெரியா நாதாரு நாரத மகாமுனிவர் அடே புரிச்சானா ஆமா பாராயா என்னடா நெத்தியில திருநாம பட்டை கழுத்திலே ருத்ராட்ச கொட்டை கையிலே கமல கட்டை மேலப்படல சட்டை இவர் சரியான பொட்டையா இருப்பாரு டேய் டேய் மோசமான ஆள் அவரு எனக்கு தெரியுமே சொல்றத கேளு எனக்கு தெரியும் ஒரு மோசமான ஆளுன்னு ஏன் எப்பயுமே வேன்ல ஏறும்போது ஒரு கட்டி பீடி வாங்கி புடிச்சுனே ஏறுவாரு டேய் சாபத்தை கொடுத்துருவார் வீணான வார்த்தையில வெங்கடகமா பேசினு இருக்காத போட்ட சாப்பாட்டுல மீந்து போயிருக்கிறான் சாப்பாடு ஆண்ட புண்ணாக்கு புண்டா தீனி இல்ல சாபம் கொடுப்பாரு அவரோட பார்த்து நடந்துக்க சாபம் கொடுத்துருவாரா ஆமா யாரு எனக்கு கோபம் இருந்தா உங்களுக்கு கொடி சாவந்து தந்து விடுவேன் ஆனாண்டா ஏய் கபரு வக்காரா சாபம் ஏய் அவன் சின்ன சிறியவன் தெரியாம பேசுகிறான் இதுக்கெல்லாம் காரணம் நீதான் இப்போ நீதான் என்னுடைய சாபத்துக்கு ஆளாக போற இதை தருகிறேன் பார் சாபத்தை சாபத்தை இப்போது நீ வாயை திறந்து பேசவே கூடாது நீ ஊமையாக போக கிடையாது நல்லா தானே வந்தாங்க தீனி சொன்ன நல்லா தானே பேசுன பொட்டாவில் வந்து எல்லாம் சாமான் தானே வாங்கின என்ன பேப்ப நீங்கடா வாய் தந்து பேசுறா என்னது விளக்கமா சொல்றான் மூதேவிய சாமி வந்தாரு விகடமா பேசுன சரி அப்புறம் ஏய் எங்க அம்மாவா கழிச்சு மேலே போய் அம்மாவன ஊமையா போகணும்னு சாபத்தை விட்டாரு அதுதான் வித்வாம்பலையிலயும் விஷம் இருக்கணுவாங்க போயிட்டு அவருடைய பாதம் அணிந்து ஒரு பக்தியான பாடலை ஒண்ணு பாடு மன்னிச்சு விட்டுருவாரு கண்டிப்பா ஏய் பாதம் அணிந்து பாடலை பாருங்க மாணவரே பேசுகிறேன்
டேய் ஐயா பாந்து எனக்குதா எத்தனையா யார் யாரு பசங்க பொண்ணு எத்தினி பையன் எத்தினியா ஏய் நாதாரா இன்னும் விரல காட்டுற காதை காட்டுற ஒண்ணுமே புரியல ஒண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணா யாரா டேய் பாதத்துல போய் வீடா பாவி சாப்ப மரத்துல கிடக்கடா பாய வீடா எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை ஊம்பியா இருந்த போய் பாதத்தை பணிந்து பாடல பாடுறான்னா என்ன பாப்பாவை நீங்க என்ன பண்ண நீ பாப்பால நீ என்ன பாப்பா என்ன பாட்டு பாடுறாருன்னா சாமி உங்க பாதத்தை பார்த்தா போகிற ஒண்ணு சரி எங்க அடிக்கணே தெரியாது முடிந்து விட்டது நல்ல முறையோடு குழந்தை பிறந்து விட்டது ஆமா சுவாமி ஆமா இதில் முதல் பிறந்தவன் யார் இரண்டாவது பிறந்தவன் இந்த குழந்தைகளுக்கு பெயர் சுட்டு இல்லை சுவாமி இல்லையா அதற்காகத்தான் உங்களை எதிர்பார்க்கின்றோம் நீங்களே வந்து விட்டீர்கள் அப்படியா அப்படி என்றால் இந்த குழந்தைகளுக்கு சரியான பெயர் நான் சொல்ல வேண்டும் உங்கள் திருவாயால் தான் சொல்ல வேண்டும் முதல் பிறந்த குழந்தை ஆமா 36 திங்களாக 36 மாதம் தாயின் வயிற்றிலே கருவிலே வீரத்தோடு பிறந்தது இந்த குழந்தை இந்த குழந்தைக்கு பெயர் வீரபாலன் சிவனை கோரி தவம் இருந்ததனால் அந்த சிவனுடைய அருளால் பிறந்த இந்த குழந்தைக்கு பெயர் சிவபாலன் உங்களுடைய கடமை இந்த செல்வங்கள் அழகாக பிறந்து விட்டது இந்த குழந்தைகள் எப்படி வளர்கிறது எப்படி இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும் இவர் நல்லவராக வாழ்ந்தால் அவர்களுக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன் ஆனால் அவருடைய தந்தையை போல அரக்கனாக மாறிவிட்டால் இவர்களை அழிப்பதற்கும் நான் இருக்கின்றேன் பார்க்கலாம் என்ன நடக்கிறது நமோ நாராயண